ரிவ்யூ பார்த்துட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் ரிவ்யூ பார்க்க தேவையில்ல. நம்ம கண்டினியூட்டினால அப்படியே பார்க்க வேண்டியதாக போச்சு. அதுவும் ரிவ்யூ பார்த்துட்டு போயிருக்கலாம். எப்படி சொல்லுங்க ப்ரோ, எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்க? டெட்பூல் அண்ட் வூல்வரனுக்கு எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ இப்போதைக்கு. என்ன காரணம்? ராயன் ஒரு பெரிய படம் இங்கிட்டு வந்துட்டு இருக்கு, நீங்கள் டெட்பூலுக்கு எப்படி இருக்கீங்க? இல்லை ஆக்சுவலி நான் ஒரு மார்வல் ஃபேன். ஏன்னா இப்போ மார்வல் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா முன்னாடி ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க. இப்போ குவாலிட்டி கண்ட்ரோலாக இல்லை ஒரு ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால இப்போ அடுத்த டெட்பூல் அண்ட் வூல்வரன் தான் மார்வலோட பெஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம பார்த்தா நம்ம இதிலே ஹைப் நிறைய இருக்குது. இதே நீங்கள் ஹைதராபாத் சைடில் அப்படின்னா கட் அவுட்டில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஹைப் நிறைய இருக்கிறதுனால இப்போ அந்த படத்துக்கு புக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த படம் மெயினாக டெட்பூலுக்கா இல்லை வூல்வரனுக்கா? ரெண்டு பேரும் தான் ப்ரோ. லைக் ஏன்னா டெட்பூல் மார்வலோட டைமில் நான் தான் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வூல்வரன் ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்வல் அவர் வச்சு இன்னும் நிறைய ஃபில்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் நிறைய வெர்ஷன் இருக்குது. அதேமாரி டேர் டெவில் சொல்லி எல்லாருக்குமே நிறைய வெர்ஷன் இருக்குது. ஆனால் வூல்வரன் டில் நோ மார்வலில் ஒரே வூல்வரன் லோகன் மட்டும்தான். ஸோ அவர் வச்சு இன்னும் அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. சீக்ரெட் வார்ஸ் அவெஞ்சர்ஸ் அடுத்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்வேர் அப்புறம் லோகனு அப்புறம் இன்னொரு ஒரிஜினல் ஓஜி கேரக்டர் ஒன்றா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. அது ஒரிஜினலாக தெரியல. ஸோ அது மாதிரிலாம் நடந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த எக்ஸ்மென் இவரெல்லாம் 90s பீரியடில் கொண்டாடினாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் எண்டு கேமில் அவரை உள்ளே கொண்டு வரது வாய்ப்பு நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கலை. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? இல்லை ஆக்சுவலி மார்வல் டெஃபினெட்லி ஹேஸ் பிளான்ஸ். ஏன்னா மார்வலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எண்ட் கேம் வரைக்குமே ஒரு கிளியர் கட் பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட பிளான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. இப்போது இதில் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா லோகன் வச்சு அடுத்த ஒரு மல்டிவர்ஸ் ஆகால ஏதோ பயங்கரமான பிளான் இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க கரெக்டாக ஒரு பிளான் வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டெட்பூலோட ட்ரெய்லர்? இல்லை ஆக்சுவலி அவங்க ரேன் ரெனால்ட்ஸ் ஆக்சுவலி ஹீஸ் அ கம்பெனி ஓனர். அவர் ஒரு ஃபில்ம் மேக்கர் தாண்டி ஹீஸ் அ கம்பெனி ஓனர். ஸோ அவரால் மார்க்கெட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டார்டிங் ப்ரொமோவில் இருக்கட்டும் சரி, ப்ரொமோவில் அந்த லீக் அதுலேருந்துமே அவங்க ஹைப் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த இது பண்ணிட்டு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தப்போ பயங்கர ஹைப்டாகிடுச்சு. நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோமுக்கு எப்படி ஒரு ஹைப்டப்பாக வெயிட் பண்ணி பார்த்தோமோ அந்தளவுக்கு ஒரு ஹைப் இதில் இருந்தது. ஸோ பயங்கர ஹைப்பாக தான் பார்த்துருது இந்த ட்ரெய்லரும். ஓகே, இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வூல்வரன் சைடில் தான் அதிகமான கேரக்டர்கள் உள்ளே வர மாதிரி. நம்ம ட்ரெய்லர் பார்த்து எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா டெட்பூலுக்கு நிறைய ஸ்க்ரீன் பிளேஸ் இருந்தது. அதேமாதிரி இப்போ செகண்ட் ட்ரெய்லரில் வூல்வரனுக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மூவியில் மோஸ்ட்லி. இந்த வூல்வரன் பயங்கர சீரியஸான கேரக்டர், டெட்பூல் ரொம்ப ஃபன்னியான கேரக்டர். எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும்? ஆக்சுவலி ஃபைட் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா வூல்வரன் ஒரு ஆல்ரெடி இது பிரேக் ஆன கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு வூல்வரனாக இருந்தாருன்னா ஹி வுடன்ட் ஹேவ் அக்செப்டட் டு எனிதிங். நான் என் மணி தனி வழியை தான் போயிருப்பார். ஸோ இப்போ இதில் அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கனாக இருந்து அவரோட யூனிவர்ஸே அவரால் லூஸ் ஆயிடுச்சுன்ற அந்த கில்ட்டில் இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி ஹீல் ட்ரை டு சம்திங் லைக் அவரோட யூனிவர்ஸும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீல் ஹேவ் திஸ் திங் ரைட். ஸோ ஹீல் டெஃபினெட்லி டீம் அப் வித் வூல்வரன் டு கிவ் இஸ். ஏன்னா சண்டை இருக்கும் ரெண்டு பேருக்கும், அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸாக இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரே ஃபோக்கஸ்க்கு ஒரே கோல்க்காக இது எல்கோ. ஓகே, இந்த படத்தில் கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட் எதிர்பார்க்குறேன். இல்லை ஆக்சுவலி அவங்க நிறைய ரூமர்ஸ் இருந்தது. லைக் ஃபென்டாஸ்டிக் 4 டீஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு சில ரூமர் இருந்தது. பட் இதில் ரேன் ரெனால்ட்ஸும் சரி ஆல்ஸ் நம்ம ஹியூ ஜாக்மனாக இருக்கட்டும் சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு நம்ம கெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம கெஸ் உள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இன்கேஸ் நம்ம ஸ்பெகுலேஷன் பண்ண மாதிரியும் இருக்கலாம். மேபி ஒரு அந்த 10-11 ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கலாம். இல்லை இது இல்லாமல் டெஃபினெட்லி என்டையராக நியூவாகவும் இருக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் லைக் இப்போ நம்ம வெனமுக்கு பண்ணாங்களே, அப்போது நோவே ஹோமில் வெனமோட இது மார்வலில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போது வெனம் 3ல் திடீர்னு அந்த இது சோனி யூனிவர்ஸ்க்கே வந்துடும். ஸோ அது எப்படி அந்த ஜம்ப் பண்ணுறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மேபி டிபெண்ட்ஸ் லைக் சொதப்பவும் செய்யலாம், இல்லை ஆர்எல்ஸ் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன். ராயனுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலையா? ராயன் இருக்குது. ராயன் இதில் இருக்குது. ஸோ இப்போ தான் ஆக்சுவலி ராயனோட ஃபுல் ஆடியோ லான்ச் உட்காந்து திருப்பி பார்த்தோம் ஒரு தடவை. ஸோ ராயனுக்குமே ஹைப் இருக்குது. ராயனோட தனுஷ் அண்ணாவோட 50th மூவி. ஏன்னா நிறைய பேருக்கு 50th மூவி ஒரு பயங்கர ஒரு டேர்ன் ஓவராக இருக்கும். நம்ம மகாராஜா இருக்கட்டும் சரி, இல்லை மங்காத்தான் இருக்கட்டும் சரி, அதனால அந்த மாதிரி இவருக்கு இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா தனுஷ்னா வடச்சனைக்கு அப்புறம் அடுத்த வர மூவி, செகண்டாக ஒரு அடல்ட் மூவி. ஸோ ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப ஒரு இந்த மாஸ்டரோட வைப்ஸ் தான். ஏன்னா மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் இருக்கும், விஜய்க்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் பார்க்குறப்போ தனுஷ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம், எஸ் சூர்யா சாருக்கும் ஒரு ஈக்குவல் டைம் இருந்தது. ஸோ அந்த ஒரு இது கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா படம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்குமே ஹைப் இருக்குது. நீங்கள் ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்கீங்க? எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறீங்க?
ஃபஸ்ட்டு போகிறது டெட்பூல் தான். ஏன்னா அதோட ஹைப் வந்து லைக் ஃப்ரம் ஏஜ், ஏன்னா படத்தில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஏன்னா டெட்பூல் விசஸ் வொல்வரின் விசஸ் ஹல்க்குன்ற இன்க்ரெடிபிள் ஹல்க்கு, ரெட் ஹல்க் இல்லை, இது ஆக்சுவலி வந்து நம்ம ப்ரூஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரெடிபிள் ஹல்கில் ஒரு வெர்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹல்க்கும் வொல்வரினும் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு ஹைப்புமே இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து பல செஞ்சுரிஸாக, அதாவது நம்ம அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணதில் 1990s, ஸோ அந்த மாதிரி டைம்லேருந்தே அவங்க பயங்கர ஹைப்டு இருந்தது. ஸோ அது வந்து இந்த இடத்துல அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்றப்போ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் இதுக்கு தான் ஹைப் நிறைய இருக்கும். ஸோ செகண்ட் தான் வந்து ராயன், ஏன்னா ஃபஸ்ட் இது தான் எடுத்து இது முடிச்சுட்டு அப்படியே ராயன் போகிற மாதிரி. ராயன் படம் ரிலீஸ் ஆகும், ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ராயன் இல்லை ராயன்லாம் எனக்கு இது இல்லை. நான் மார்வல் ஃபேன், ஸோ டெட்புல் பார்க்கலாம் தான் போனேன். டிக்கெட் எடுத்துரு. அதாவது ராயன் ஒரு பக்கம் மாசான ஒரு படம் வருது, நீங்கள் எப்படி ப்ரோ? எப்பயும் மார்வல் தான் ப்ரோ. மார்வல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராயன் பார்க்கலாம். ஸோ மார்வல் பார்த்துட்டு தான் ராயன். உங்களுக்கு தெரியும் எக்ஸ்மேன் வந்து 90sலேருந்து இருக்குது. நீங்கள் நம்ம எல்லாம், அதாவது இந்த மார்வல் ஃபேன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவெஞ்சர்லையாவது எண்டு கேமில் வொல்வரின் வந்துருவார் அப்படின்னு. ஆனால் இதுலையாச்சும் ஸ்பேஸ் கரெக்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே நல்லா இல்லை. இந்த படமாச்சு வெயிட்டிங், 2 வருஷமாக வெயிட் பண்ணுறோம். நல்லா இருந்தால் ஓகே தான். இதுலையாவது டெட்பூலுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, லோக்கி சீரீஸோட இது பண்ணுறாங்க, கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரையும் கொண்டு வந்தால் பார்க்கலாம். ஒரு அவெஞ்சரில் கொண்டு வரலாங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார், டெட்பூலையா? இல்லை அது வொல்வரின் ப்ரோ. அவங்க எல்லாருமே இப்போ கொண்டு வராங்களா ப்ரோ? அதான் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருது இல்லை இப்போலாம். ஸோ எல்லாருமே மிங்கிள் பண்ணுறாங்க. இப்போது 2027 வருது சீக்ரெட் வாரில், வந்தால் பார்த்துக்கலாம். டிக்கெட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. என்னைக்கு டிக்கெட் எடுத்தாச்சு? என்னைக்கு? இதோ சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்குது, சாட்டர்டே. அதனால் அதாவது 26 சாரி ஃப்ரைடே ரிலீஸு, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ சாட்டர்டே தான் எடுத்துருக்கேன். மார்வல் ஃபேன். எஸ். ராயனுக்கு நீங்கள் எப்போ போவீங்க? ராயன் இது முடிச்சுட்டு ரிவ்யூ பார்த்துட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் ரிவ்யூ பார்க்க தேவையில்ல, நம்ம கண்டினியூட்னால அப்படியே பார்க்க வேண்டியதாக போச்சு. அதுவும் ரிவ்யூ பார்த்துட்டு போயிருக்கலாம் எப்படி இருக்கும் படம். நீங்கள் ராயன் படத்துக்கு ஆமாம். ரிவ்யூ சரியாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் ஓடிடி தான். ஓடிடியில் பார்த்துக்கலாம். நான் இங்கே டெட்பூல் விசஸ் வொல்வரின் தான் எடுத்திருக்கேன். என்ன காரணம் டெட்பூல் வந்துருக்குறான்? ஆக்சுவலாக டெட்பூல் 2க்கு அப்புறமா 3 வரணும் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் ஆக்சுவலாக நான் டெட்பூல் ஃபேன் வேறு. டெட்பூல் அண்ட் வொல்வரின் 2 பேர். வொல்வரின் வந்து நடுவில் கொஞ்ச நாளாக அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். திருப்பி கம்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவரை எப்படி நடிக்கிறாரு. ஸோ மார்வல் கொஞ்சம் நாளாகவே படம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு மார்வலுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். அதான் மெயினாக நான் படத்துக்கே வந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு மார்வல் ஃபேன். ஓகே, மார்வல் ஃபேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வொல்வரின் வந்து 90sலேருந்து அவர் ஃபேமஸான எக்ஸ்மேனுங்கிற பேரில் ஃபேமஸான. அவர் பேர் உள்வரினுங்க பாதி பேருக்கு தெரியாது. அவர் பேரே எக்ஸ்மேனே சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ எப்படி டெட்பூலுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அதை விட மாசாக? ஆக்சுவலாக 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் பவர் தான். ஏன்னா இவருக்கும் ஹீலிங் பவர் தான், அவருக்கும் ஹீலிங் பவர் தான். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே சண்டை இருக்காது. 2 பேருமே அந்த படத்துக்கு ஈக்குவலாக தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த படம். அதனால தான் நான் ரிலீஸ் ஆன அன்றைக்கே எடுத்துட்டேன். ஓகே, இது வந்து அவெஞ்சர் படத்தோட இது உள்ள வருமா? எல்லா டீமும் உள்ள வருவாங்க? அதுதான் தெரியல ப்ரோ. அதுதான் போஸ்ட் கிரெடிட் இருக்கிறேன். மேக்ஸிமம் இந்த சீக்ரெட் வார்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்சு கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு டெட்பூலோட ஃபேனு. ராயன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ராயன் படம் தமிழ் படத்துக்கு இம்பார்ட்டன் இருக்குது. ஆனால் நான் மேக்ஸிமம் இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டனாக கொடுப்பேன். நான் மேபி நான் இது முடிச்சுட்டு அது போவேன். நான் செகண்ட் தான் ராயனுக்கு போவேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு டெட்பூல் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். டெட்பூலுக்கு ஒரு பெரிய அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். இப்போ நாளைக்கு நான் கூட ஓடி போய் உட்காந்துருவீங்க உங்களுக்கு, அந்தளவுக்கு நீங்கள் இருக்குல்ல. மார்னிங் கிடைக்கலாம் போது மார்னிங் ஆஃபீஸ் இருக்குது. அதனால தான் சரி போயிடலாம், நைட்டு போகிறோம். அவ்வளோதான். டெட்பூலோட ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் பார்க்கும்போது நீங்கள் எப்படின்னா ஃபீல் பண்ணுங்க? பார்க்கும்போது கன்ஃபார்ம் மார்வலுக்கு இது ஒரு கம்பேக் இருக்குன்னு கன்ஃபார்ம் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு. பொதுவாக வந்து ஸ்டோரியை சொல்லிடுறாங்க மார்வல் படத்தில். ஸ்டோரியே ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரெயிலர் சொல்லிடுறாங்க. அது பார்க்கும்போது இது என்ன மாதிரி இருக்க போகுதுங்க? ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா உள்வரினுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க சொன்னது வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் சம்மந்தப்பட்டு தான் நாங்கள் ட்ரெய்லர்லேயே கொடுத்துருக்கோன்றாங்க. மேக்ஸிமம் நிறைய சீக்ரெட் இருக்கும் அதில். என்ன சீக்ரெட் வந்து பார்த்தோன்னா தான் நிறைய தெரிஞ்சு ஸ்பாய்லர் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்து யூடியூப் சேனலில் எது ஸ்பாய்லர் அலர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம அது பார்க்காம எப்படியாவது நைட்டே பண்ணால் தான் அன்றைக்கி நான் எடுத்து புக் பண்ணேன். ஒரு வாரம் 2 நாள் சண்டே பார்த்துற மாதிரினா கண்டிப்பாக அவனுக்கு ஸ்டேட்டஸே ட்ரெயின் மாதிரி விட்டுருவானுங்க, படத்தையே விட்டுருவானுங்க. படத்தை பார்த்துட்டு மொத்த பேர் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் வர்றா என்ன அப்படின்ட்டு. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? கையில் டிக்கெட்டோடு தான் இருக்கேன். ஃபஸ்ட் டே நைட்டு.